ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேகே கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா என்ன கேம் தெரியல, ஏதோ ஒரு கேம் விளையாட போகிறோம். ஸ்கேரி ஹாபி அப்படின்னு இருந்துச்சு. இந்த பீட்சா மூட் சார் இருக்கார்ல, செஃப்பு, ஸோ அதுதான் கேமு. சரி, நானும் என்னோடய கசின் யாழினியும் விளையாட போகிறோம். ஓகே, ஸ்டார்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியல. இங்கே போட்டிருக்கு டர்ன் பேக் நவ். சரி, இதில் நம்ம கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கீழே போகிறோம். ஸோ இதை ஒரு எஸ்கேப் பண்ணுறோம் அப்படி. இது ஈஸியாக தான் இருக்குது. இதுவும் இது நீங்கள் ஜஸ்ட் இப்படின்னு போனீங்கனாலே போதும். ஐ கேன் see you now. அவன் இங்கே தான் எங்கேயோ இருக்கான்னு நினைக்கிறேன். எங்கே போகணுன்னு தெரியல. ஐயோ, அவன் என்னை பிடிச்சிட்டான். எங்கே போகணுன்னு தெரியலனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு வேளை நான் அவனை அடிக்கணுமோ, என்ன பண்ணணும்னு தெரியலையே. அவன் எங்கேருந்து வருவான்னு கூட எனக்கு தெரியல. அங்கேருந்து தான் வருவான். ஒருவேளை அந்த ஏர்மார்க் தந்துருக்குல்ல, அந்த பீட்சா இருக்குல்ல, ஸோ அங்கே தான் நான் போகணும்னு நினைக்கிறேன். பின்னாடி தான் ஸோ நாங்கள் கீழே வந்துட்டோம். இங்கே ஏதோ ஒரு பொண்ணு இருக்குது. ஓகே, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஓமைக்கு ஆக்சுவலி நான் கீழே விழுந்தாலும் எனக்கு தான் ஆகலை. கைஸ் பாருங்க, இப்படிதான் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த ஆபி. ஸோ இதில் பட்டாலும் இது ஆகாது. இதுவும் ஈஸி தான். இது யாரெல்லாம் ப்ரோஃபைல் ஐயோ சாரி கைஸ், ஸ்லிப் ஆயிடுச்சு. என் கை தான் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஏன்னா யாழினி ப்ரெஸ் பண்ணிட்டேன். சொல்லுங்கள், இது ஆக்சுவலி இது ஜம்ப் பண்ணுறது ஒரு டாஸ்க்காக தான் இருக்குது. இதை நீங்கள் இதை கீழே விழுந்தாலும் ஏதோ ஆளு. ஆனால் அந்த கீழே இருக்கணும்ல, அந்த அதில் மட்டும் பண்ணுறது. இங்கே ஸ்லிப்பரியாக தான் இருக்கும். அதனால தான் இது எவ்வளோ கலராக இருக்குது. ஸோ அந்த வீடியோ ஒரு 20 minutes இருக்கும். ஓகே, டூமஸ் கம்மிங்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறது? அந்த ஜாம்பி வருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆபியை எதுவுமே தொடாமல் பண்ணணும். அதுதான் கேம். அவன் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். ஸோ இது ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். நான் தொட்டுட்டனால அவன் வரான். ஓகேவா, பேசு. இப்போதைக்கு 4 minutes ஆயிருக்கு. எனிவே ஜம்ப். ஓகே, பத்திரமா பண்ணுங்கள். ஏன்னா இது கொஞ்சம் இன்விசிபிளாக இருக்குது. பிகாஸ் இது இன்விசிபிளாக இருக்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த இருட்டில் தெரிய மாட்டேங்குது. ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி இன்னும் நிறையா வரும்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு அந்த போலீஸ் பண்ணேன். இப்போ நான் இதில் என்ன பண்ணணும்? ஓ சரி, நம்மளே கீழே வந்துட்டோம். அதுக்கு கீழே நான் ஃப்ரண்ட்டில் போகணும்னு நினைக்கிறேன். இதை நம்ம தாண்டி போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓ நான் இந்த பிளாக் இருக்குல்ல, ஸோ அதை தொடக்கூடாது. அதுதான் இது புரிஞ்சு வச்சு. நான் அதை தொட்டுக்கிட்டே போனேனால ஆச்சு. ஓகே,
5 ஸ்டார்ஸ் வந்திருக்கு இப்போ கீழே விழுந்து ஓடையான இதுதான் ரொம்ப கஷ்டம் போல எல்லாத்தையும் விட வரப்போகிறது இதுக்கு மேலே கஷ்டமாக இருக்கும் போல பிகாஸ் இது கஷ்டமாக இருக்குது ஆமாம். என்ன என்ன இது சுற்றிட்டே இருக்கு? அது வந்து ஸ்டார்ஸ் மேலே போகணும். சரி இந்த மாதிரி நிறைய எஸ்கேப்பல் கேம்ஸ்லாம் வந்து சொல்லுங்கள் என்ன கேம் விளாண்டுன்னு கூட சொல்லுங்கள் நான் விளாண்டு காமிப்பேன். இது கடல் மாதிரி வந்துருக்கு ரொம்ப கஷ்டமா அப் அப் அப்படின்னு ஏதோ போட்டிருக்கு என்னன்னு தெரியல. ஓ நம்ம வந்து இதுக்கு மேலே கேம் பண்ணணும் ஜஸ்ட் மிஸ் இல்லை இது யாழ்னி வந்து வேறு சில வீடியோஸில் தான் வருவா பிகாஸ் வீடு ரொம்ப தூரம். நான் வந்து இன்றைக்கி திடீர்னு பார்க்க முடியாது. ஹீ இஸ் ஹியர். ஓ மை காட் அவன் இங்கே இருக்கான் இப்போ. நல்லா கெட் அந்த கண்ணாடு ஐயோ பின்னாடி ஏதாவது சுற்றுறான். ஐயோ நான் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல பிகாஸ் ரொம்ப டார்க்காக இருக்குங்க. சரி இப்போ நான் என்ன பண்ணுறது கீழே போகணும். ஓ இந்த பீட்சா இருக்குல்ல அதை ஃபாலோ பண்ணணும். பீட்சாவே இல்லையே. ஐயோ பிடிச்சிட்டான் எப்படியோ பிடிக்கிறான். எங்கே ரூட் இருக்குன்னே தெரியல. ஸோ நான் வந்து இதை கட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து இதை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன்.